குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சென்ற 21ஆம் தேதி நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த நாட்டில் வந்து இப்ப இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக சர்வீஸ் டாக்ஸ் வந்த போதிலிருந்து 2003 2004க்கு அப்புறம் சர்வீஸ் டாக்ஸ் மோர் எஃபெக்டிவா கொண்டு வந்த போது வியாபாரிகளுக்கும் வியாபார ஸ்தலங்களுக்கும் வாடகைக்கு கொடுக்கும் இடத்திற்கு சர்வீஸ் டாக்ஸ் இருந்துச்சு. 15% சர்வீஸ் டாக்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து அப்ப அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்லாம் கிடையாது. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த வாடகைக்கு கொடுக்கிறவங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வந்து இருந்தது. இப்போ ஒரு வியாபாரி வந்து வாடகை இடத்துல ஒரு கடை போடுகிறார், இல்ல ஒரு நிறுவனம் நடத்துகிறார். அந்த வாடகை வாங்குபவர் 18% ஜிஎஸ்டி போட்டு வாங்கணும். அவர் எப்போ வாங்குவார்? அவருக்கு மொத்த வாடகை வருமானமோ இல்ல அவருடைய டேர்ன் ஓவர் சர்வீஸ் வந்து 20 லட்சத்துக்கு மேல இருந்தா அவரே ஜிஎஸ்டி போட்டுருவார். ஆனா 1/10 அக்டோபர் மேல என்ன சொன்னாங்க, சில வியாபாரிகள் வந்து 50,000 வாடகை கொடுக்குறேங்கிறாங்க, 60,000 மாசம் வாடகை கொடுக்குறேங்கிறாங்க, 75,000 வாடகை கொடுக்குறேன்னு கணக்கில் எழுதுறாங்க, டிடிஎஸ்லாம் வேற பிடிச்சி கட்டுறாங்க. ஆனா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வரமாட்டேங்குது டிஸ்க்ளோசர்ல. அப்படி இருக்கும்போது இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது யாரிடமிருந்து நீங்க வாடகைக்கு இடம் பிடித்தாலும் நீங்க வந்து அந்த வாடகை கொடுக்க வேண்டிய பணத்திற்கு 18% ஜிஎஸ்டி கட்டிட்டு நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணும்போது, உங்க விற்பனை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணும்போது நீங்க அந்த வாடகையில் கட்டிய ஜிஎஸ்டி பணத்தை கழித்து அரசாங்கத்துக்கு கட்டினால் போதும் என்று கொண்டு வந்தாங்க. இதனால 1.5 கோடிக்கு மேல வியாபாரம் பண்றவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஆனா அந்த 1.5 கோடிக்கு கீழே வியாபாரம் பண்றாங்க பாருங்க, 1.5 கோடிக்கு கீழே வியாபாரம் பண்றவங்க 1% டாக்ஸ் கட்டணும். 40 லட்சத்துக்கு கீழே பண்றவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. 40 லட்சத்திலிருந்து 1.5 கோடி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க 1% தான் வரி கட்டுவாங்க. அவங்க போய் 18% இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கட்டி அவங்களுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டும் கிடையாது. அதனால அவங்களுக்கு இந்த வரி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தில் வரி விதித்தால் கஷ்டப்படுவார்கள் என்று இந்த நோட்டிபிகேஷன் அக்டோபர்ல வந்த உடனே மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. ஜிஎஸ்டி கவுன்சில், மத்திய அரசாங்கம் கூட இல்ல, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் இப்பதான் மீட் பண்ணாங்க.